புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற 11வது சர்வதேச யோகா தின விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் யோகாசனம் செய்து துவக்கி வைத்தனர். இதில் 3500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்து காண்பித்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர் மற்றும் தொழில்நுட்பம் கல்வித்துறை, ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் ஆகிய துறைகள் இணைந்த 11வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்ட தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணி மற்றும் சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு யோகாசர் ஆசனங்களை செய்து சிறப்பித்தனர். இவ்விழாவினையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் விளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் என 3500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகா ஆசனங்களை செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர் பிரபாவதி செந்தில் UK பாராளுமன்றத்தில் தமிழ் இலக்கியத்திற்கு செய்த பங்களிப்பிற்காக பாராட்டு பெற்றார். உலக தமிழறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் சமூகத்திற்கு பெருமை அளிக்கும் நிகழ்வாக புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் உலக தமிழர் இணைவும் அமைப்பின் இணை நிர்வாகி பிரபாவதி செந்தில் தமிழ் இலக்கியம் மற்றும் மரபுக்காக செய்த சிறப்பான பங்களிப்பிற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டார். மேன்மை வாய்ந்த வெஸ்ட்மின்ஸ்டர் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் உலகெங்கிலும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கியவாதிகள் கலந்து கொண்ட தமிழ் மொழியின் செழுமை மற்றும் அதன் உலகளாவிய மரபை வலியுறுத்தினர். இந்த நிகழ்வை தொடர்ந்து அயல் தமிழர்களிடையே தமிழ் மொழியின் பாரம்பரியம் மற்றும் இலக்கியத்தை பாதுகாக்கும் உறுதியும் ஆர்வமும் மேலும் உறுதியாக்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை பட்டழகன், ஆலத்தூர் மூலரகம் இயக்குநரம், கவிஞர், தமிழியல் ஆய்வு மையம், சென்னை கவுன்சிலர் அப்பு தாமோதரன், நோர்பரி பார்க் வார்டு கவுன்சிலர் மற்றும் லண்டன் ரைட் தமிழ் சங்கத்தின் தலைவர் சிவப்பிள்ளை, கோல்சப் மிஸ் பல்கலைக்கழகம் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த அங்கீகாரம் பிரபாவதி செந்திலின் வாழ்க்கை சாதனையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகவும் உலக தமிழர் சமூகத்திற்கு ஒரு பெருமை வாய்ந்த தருணமாகவும் திகழ்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்து வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதளத்தை முடக்க வேண்டும். அதன் செயலாளர் அமைச்சர் TRP ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள், காவல்துறை துணைத் தலைவர் சத்யா சுந்தரத்தை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்த சமூக வலைதளங்களில் வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதள பக்கத்தை முடக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், 1.5 கோடி தொண்டர்களுக்கு தலைவராக உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்த திமுகவின் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் இது அதிமுகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றார். தகவல் தொழில்நுட்ப பிரிவில் செயலாளராக உள்ள அமைச்சர் TBR ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுகவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தை உடனடியாக முடக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். குறிச்சிக்குப்பம் பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் பள்ளிகள் சர்வதேச யோகா தின விழா சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. சர்வதேச யோகா தின விழாவை முன்னிட்டு இன்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குறிச்சிக்குப்பம் பகுதியின் விழா பிரான்சிஸ் அசிசி பள்ளி மாணவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பல்வேறு யோகா ஆசனங்களை செய்தனர். தொடர்ந்து யோகா ஆசனங்களை செய்த அனைவருக்கும் நினைவு பரிசுகளையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசும் பொழுது, வரும் காலங்களில் யோகா கலையை கற்று நம் நாட்டிற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதிகள் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்வில் ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ரெமோ, ஜான் பிரகாஷ், செல்வம், வீரமணி முருகன், சந்தோஷ், பழனி, உமா மகேஸ்வரி, பாக்யா, சசிகலா, ஜெயா, உமாசங்கரி உள்ளிட்ட எண்ணற்ற நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்களின் சார்பில் நடைபெறும் ஒருநாள் அகில இந்திய வேலை நிறுத்தம் தொடர்பான விளக்கவுரை கூட்டம் புதுச்சேரி வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. அகில இந்திய ஒருநாள் வேலை நிறுத்தம் தொடர்பாக வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன அகில இந்திய தலைவர் வெங்கடேசன் அறிவுறுத்தலின் பேரில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலக ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளனர். இதற்கான ஒருங்கிணைப்பு மற்றும் ஆயத்த கூட்டம் வருமான வரித்துறை சார்பில் முதியால்பேட்டை வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கிளை தலைவர் அரவிந்தநாதன் தலைமை தங்கினார். கிளை செயலாளர் தயாநிதி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக தலைமை நிலைய நிர்வாகிகள் மதன்குமார், கூடுதல் செயலாளர் நரசிம்மன், பொருளாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் பெர்லின், ஷபீர் அகமது, வசந்தகுமார் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மண்டல செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் வேலைநிறுத்தம் பற்றிய விளக்க உரையாற்றினர். 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், நிலுவையில் உள்ள 18 மாத பஞ்சப்படியை வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் அனைத்து ஊழியர்களும் பங்கேற்றனர். கிளை பொருளாளர் பிரின்ஸ் அபிஷேக் நன்றி கூறினர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி கலந்தாய்வு கூட்டம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் கலந்தாய்வு கூட்டம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மஹாலில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் ஆனந்தன் முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் வரவேற்புரை வழங்கினார். துணைத் தலைவர் சக்திவேல் நோக்க உரையாற்றினார். காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்ட வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் சிறு வியாபாரிகள், ஓட்டுநர்கள், இருசக்கர வாகன பழுது நீக்குவோர், கூலி தொழிலாளி வீட்டு வேலை பணியாளர்கள், டைலரிங் உள்ளிட்ட பிரிவுகளில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் அவர்களுக்கான பணி பாதுகாப்பு, அரசு உதவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் பெற்று தருவது போன்ற பல்வேறு திட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தொகுதி தலைவர்கள் சீசர் சுந்தரராஜன், ஆசிரியர் ஜெயராமன், நடேசன் கேசவன் மற்றும் முன்னாள் வாரிய தலைவர் உதயகுமார், திருப்பட்டினம் விஜயகுமார், இளைஞர் அணி மாநில செயலாளர் செந்தில்குமார், அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற யோகா பயிற்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் கிரீடா பாரதியமும் இணைந்து நடத்திய 11வது சர்வதேச யோகா தின விழா அரியாங்குப்பம் பாரதி கைப்பந்து கழக திடலில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்ட யோகா பயிற்சியை தொடங்கி வைத்தார். ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையத்தின் நிறுவனர் வேல்முருகன் யோகா பயிற்சி செயல் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஓங்கார ஆசிரம ஸ்ரீ சிவமதி சுமதி, மணிமொழி அரியாங்குப்பம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் ஜெயஸ்ரீ, ராதா ஆங்கில நிலைப்பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார், பாஜகவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், பாண்டு கலைமாமணி ராஜேந்திரன், கிரீடா பாரதியன், பொறுப்பாளர் முனைவர் ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற யோகா பயிற்சியை தொடங்கி வைத்தார். யோகா பயிற்சியில் ஈடுபட்ட சுகாதார நிலைய செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவர் ராமசாமி, மருத்துவர் சரண்குமார் மற்றும் செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலை அரசு பள்ளியில் சர்வதேச உலக யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலை அரசு பள்ளியால் சர்வதேச உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை வகிக்க ரமணாஷ்கர் முன்னிலைகள் 150 மாணவ மாணவியர்களுடன் நிர்வாகிகளும் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி, மாநில விவசாய அணியின் செயலாளர் முத்து, திருநீலகண்டன், செல்வகுமரன், தேவா, அன்புதுரை, மாநில பட்டியலின அணியின் செயற்குழு உறுப்பினர் கார்த்திக், முன்னாள் மாவட்ட செயலாளர் அமல்நாதன், மகாவீரஷ்மா, ரவி விஜய் உட்பட பொதுமக்கள் சுமார் 200க்கு பேர் கலந்து கொண்ட யோகா ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி யோகாசனம் செய்யப்பட்ட. மேலும் மாவட்ட தலைவர் யோகாவின் பெருமைகளையும் அதனை கண்டுபிடித்து உடல் நலனை
நமது முன்னோர்கள் பேணி காத்த விதங்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி முயற்சியால் இன்று அதனை உலகமே கொண்டாட வைத்தது பற்றியும் விளக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்த காமராஜர் நகர் தொகுதிகள் நமது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெங்கடா நகர் சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பொதுமக்கள், நிர்வாகிகள் என சுமார் 300 நபர்கள் கலந்து யோகா செய்தனர். இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரியதர்ஷினி நகரில் சுமார் 100க்கும் அதிகமான கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் முகாமை நகரில் 18 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு மற்றும் கலைமகள் நகரில் 48 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் கான்கிரீட் வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி மூகாம்பிகை நகர், கிழக்கு வாசல் நகர், ஏழுமலையான் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறை போக்க 18,63,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான துவக்க விழா மற்றும் நயினார் மண்டபம் கலைமகள் நகரில் 48 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூஜையை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது செயற்பொறியாளர் வாசு, இளைநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை கலைத்திருத்தாள்குப்பம் அரசு கலைக் கல்லூரிகள் தேசிய யோகா தினம் கொண்டாட்டம். மதகடிப்பட்டு அடுத்த கலைத்திருத்தாள்குப்பம் பெருந்தொலைவு காமராஜர் அரசு கலைக் கல்லூரிகள் தேசிய யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கர்னல் ராணுவ அதிகாரி மொஹந்தி தலைமை தாங்கினார். உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் தரைப்படை அலுவலர் லெப்டினன்ட் கதிரவேல் யோகா செயல்முறைகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் செந்தமிழ் ராஜா, கணினி துறை அலுவலர் வெங்கடேஸ்வர் ராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். யோகா செயல்முறை நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ மடுகுல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்ற 9வது பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மடுகுல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 9வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மடுகுல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீன் டாக்டர் கார்த்திகேயனின் வரவேற்புடன் நிகழ்வு தொடங்கியது. நிறுவனத்தின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் தலைமை விருந்தினராக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கூட்டத்திற்கு அறிமுகப்படுத்தினார். இந்த விழாவில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தனது உரையில் பட்டதாரிகளை வாழ்த்தி நிறுவனத்தின் கல்வி சிறப்பு, திறமையான மருத்துவ பயிற்சி மற்றும் நெறிமுறை மதிப்புகளுக்கான அர்ப்பணிப்புகளை பாராட்டினார். மேலும் பாதுகாப்பு சேவைகள், சிறந்த சுகாதார நிறுவனங்கள் மற்றும் தனியார் பயிற்சி உட்பட இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள முன்னாள் மாணவர்களின் சாதனைகளை அவர் எடுத்துரைத்தார். மேலும் பட்டதாரிகள் தங்கள் மருத்துவ வாழ்க்கையில் இரக்கம், நெறிமுறைகள் மற்றும் சமூக பொறுப்பை நிலைநிறுத்தி ஊக்குவித்தார். இந்த நிகழ்வில் 148 இளங்கலை மற்றும் 120 முதுகலை மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. அவர்களில் 19 இளங்கலை மற்றும் 15 முதுகலை மாணவர்கள் கல்லூரியில் முதலிடம் பெற்றவர்களாக கௌரவிக்கப்பட்ட தங்க நாணயங்கள் வழங்கப்பட்டன. சாதனையாளர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் நேரடியாக பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மடக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் தலைமை உரையை நிகழ்த்தினார். அவர் பட்டதாரிகள் சேவை மற்றும் பணிவில் வேரூன்றி தொழில்முறை சிறப்பாக பாடுபட ஊக்குவித்தார். ஹிப்போகிராட்டிக் உறுதிமொழியை கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் காக்டி செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் கல்வி அறக்கட்டளையின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் ஸ்ரீ மடக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜாராம், தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் ஸ்ரீ மடக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் டிரஸ்ட் டாக்டர் நீலா பிரியதர்ஷினி, ஸ்ரீ மடக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வு துணை டீன் டாக்டர் சௌந்தர்யா நன்றி உரை கூறினார். மேலும் இவ்விழாவில் வழக்கமாக பட்டமளிப்பு விழாவில் அணியப்படும் அங்கிகளை தவிர்த்த தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்த மருத்துவ மாணவர்கள் பட்டங்கள் பெற்றது சிறப்பு மிக்கதாக அமைந்திருந்தது. மேலும் இவ்விழாவில் இயக்குநர்கள், தொடர்புடைய நிறுவனங்களின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர்.
ஓவியங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் திறந்து வைத்தார். மாணவர்களுக்கு ஓவியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் சுராஸ் ஆர்ட் அகாடமி சார்பில் 2ஆம் ஆண்டு ஓவிய கண்காட்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 8 வயது முதல் 20 வயது வரை உள்ள மாணவர்கள் வரைந்து ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது. இதில் கிராம சூழல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் தடை, இயற்கை அழகுகள், பறவைகள், விலங்குகள், மலர்கள் என 200க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. ஆயில் வண்ணங்களில் 50 ஓவியங்களும், நீர் வண்ணங்களில் 50 ஓவியங்களும் மற்றும் பென்சில் கிரானஸ் கொண்டு வரையப்பட்ட 100 ஓவியங்களும் இடம்பெற்றிருந்தது. இந்த ஓவிய கண்காட்சியை புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு ரசித்தனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை உலக சாதனையாளர் சுந்தர்ராசு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி தேசிய மைய முன்னாள் இயக்குனர் கோபால் ஜெயராமன், லயன்ஸ் கிளப் தலைவர் நாகப்பன், சமூக சேவகர் தனசேகர் மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரசேகர் உள்ளிட்ட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாசிரியம் சார்பில் இன்று சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயம் சார்பில் இன்று சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் புதுச்சேரி நள்ளித்தோப்பு பெரியார் நகரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகள் பொது யோகா செயல்முறை விளக்கத்துடன் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனரும் யோகா ஆசிரியருமான இளங்கோவன் தலைமை தாங்கினார். யோகா ஆசிரியர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். யோகா ஆசிரியை காமாட்சி வரவேற்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக TN பாளைய அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கணபதி மற்றும் புதுச்சேரி மின்துறை அதிகாரி சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மத்திய அரசின் யோகா மகோத்சவ சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற யோகா மாணவிகள் சுவேதா, சவிதா ஆகியோர் முன்மாதிரியான யோகா ஆசனங்களை செய்து காண்பித்தனர். விழாவின் முடிவில் தொடக்கக்கலை நிபுணர் பத்மாவதி ரவி நன்றி கூறினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் SC மோக்ஷா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் SC மோக்ஷா பிரிவு சார்பில் சர்வதேச யோகா தின விழா முத்தியால்பேட்டையில் உள்ள சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சிவபெருமான் கலந்து கொண்ட பல்வேறு யோகா ஆசனங்களை செய்து காண்பித்தார். தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் முயற்சியால் உண்டான சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து டாக்டர் சிவபெருமான் உரையாற்றுகையால் பாரத பிரதமர் மோடியிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டிருப்பதை இன்று உலகமே யோகா விழாக்கள் மூலம் அறிந்த நமது நாட்டின் பண்டைய பெருமையை ஊற்றி நோக்கி கொண்டிருக்கிறது. என்றும் பாரத நாடு பழம்பெரும் நாடு எனவும் யோகாவின் சிறப்புகளை டாக்டர் சிவபெருமான் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். இதில் ரஞ்சித் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியைகள் சூர்யா இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்ட யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு முத்திரையார்பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்திரையார்பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளிகள் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவிகளின் பல்வேறு யோகாசனங்கள் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் தலைமையிலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவிகளுக்கு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை அருகில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் தலைமையில் ரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, AICC ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் மருது பாண்டியன், திருமுருகன், இளையராஜா, சங்கர், மண்ணாடிப்பட்டு ரகுபதி, நாகசத்யா, பாலு இலக்கிய அணி தலைவர் கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் அஜித், மாவட்ட துணை தலைவர் ஜெய், நிர்வாகிகள் அபிலாஷ், கமலேஷ், சூர்யா, சஞ்சய், கணேஷ், ஆகாஷ் மற்றும் பல்வேறு இடங்களில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்ட ரத்த தானம் வழங்கினர்.
ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் கிரீடா பாரதியும் இணைந்து நடத்திய 11வது சர்வதேச யோகா தின விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பயிற்சிக்கான சான்றிதழ்களை வழங்கினார். அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் கிரீடா பாரதியும் இணைந்து நடத்திய 11வது சர்வதேச யோகா தின விழா அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பாரதி கைப்பந்து கழக திடலில் நடைபெற்றது. யோகா பயிற்சி விளக்கத்தை வேல்முருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். மேலும் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கி யோகா பயிற்சி சான்றிதழை வழங்கினார். ஆன்மீக விருந்தினராக ஓங்கார ஆசிரமத்தின் ஸ்ரீ சிவமதி சுமதி மாதாஜி பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்புரை செய்தனர். மேலும் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், வாழூர் தொகுதி துணை செயலாளர் சிவா, காத்தவராய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு யோகாசனமும் செய்தனர். திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியால் காலை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக தொகுதி செயலாளர் சீதாராமன், தோமுச அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், துணை அமைப்பாளர் ராஜேந்திரன், சிறுபான்மை துணை அமைப்பாளர் லியாக்த் அலி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் குட்டி, வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கருணா, முருகன், தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், சுவாமிநாதன், திமுக கிளை கழக செயலாளர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.